அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அல்லாஹும்ம சல்லி அலா சையிதினா முஹம்மதின் வஅலா ஆலி சையிதினா முஹம்மதின் வபாரிக் வசல்லிம். அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய இருகரம் ஏந்தி அல்லாஹுவிடம் ஒவ்வொரு நாளும் ஏராளமான துவாக்கள் பிரார்த்தனைகளை கேட்டு வருகின்றோம். ஆனால் சில நேரங்களில் நாங்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. இதற்கான காரணங்கள் என்ன என்பது பற்றி உங்களுக்கு தெரியுமா? நாங்கள் பொறுமை இழந்து இனிமேல் துவாவை கேட்கக்கூடாது என்கின்ற அளவிற்கும் நம்முடைய மனநிலை மாறும். ஆனால் நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருப்பதற்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்கின்றது. அந்த காரணங்களை பற்றி அல் குர்ஆன் மற்றும் ஹதீஸ் அடிப்படையில் இந்த பதிவை பார்க்க போகின்றோம். இன்ஷா அல்லாஹ் இவ்வாறான பிழைகளை நீங்களும் செய்து கொண்டிருந்தால் இந்த பிழைகளை சீர்திருத்தி கொள்ளுங்கள். அல்லாஹ் நம்முடைய துவாக்களை அங்கீகரிப்பான். முதலாவதாக, பலவீனமான ஈமானுடன் துவா கேட்டல். நாம் துவா கேட்கின்ற பொழுது எப்பொழுதும் உறுதியான ஈமானுடன் கேட்க வேண்டும். அல்லாஹ் இதை நமக்கு கொடுப்பான் என்கின்ற நம்பிக்கையுடன் கேட்க வேண்டும். துவா கேட்பதற்கு முன்னர் நமக்குள்ளேயே ஒரு சந்தேகம், இந்த துவாவை கேட்டால் இது கிடைக்குமா கிடைக்காதா என்று நமக்குள் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி கொண்டே கேட்பது. இப்படியாக கேட்கக்கூடிய துவாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டான். அடுத்ததாக, உணர்ந்து தெரிந்து கேட்க வேண்டும். அதாவது நாங்கள் துவா கேட்க வேண்டும் என்பதற்காக அரபியில் நம்முடைய கருத்து தெரியாமல் சும்மா வெறுமனே துவாக்களை கேட்கக்கூடாது. என்ன கேட்கின்றோம் என்கின்ற பொருளை அறிந்து, ஏன் நமதுடைய தாய்மொழி எதுவோ அதிலும் கேட்க முடியும், எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் தமிழ் தெரியும் என்றால் தமிழிலே உங்களுடைய துவாக்களை அல்லாஹ்விடம் இறைஞ்சி கேட்டுக்கொள்ள முடியும். எனவே பொருள் அறிந்து உணர்ந்து உங்களுடைய துவாக்களை கேட்க வேண்டும். அப்படி கேட்காத துவாக்களும் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. அடுத்ததாக, பெரும் பாவங்கள் செய்துவிட்டு துவாக்களை கேட்டல். ஒருவர் தன்னுடைய வாழ்நாளில் இஸ்லாம் வெறுத்துள்ள பெரும் பாவங்கள், சிர்க், விபச்சாரம், களவு, இப்படியான பாவங்களை செய்துவிட்டு அந்த பாவத்தின் பின்னால் துவாக்களை கேட்பது. அப்படி கேட்கக்கூடிய துவாக்களும் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. நீங்கள் அதுக்காக அல்லாஹ்விடம் தௌபா செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பு கோர வேண்டும். அதன் பின்னால் கேட்டால் மட்டும்தான் அவைகள் அங்கீகரிக்கப்படும். அடுத்ததாக, தீமையான விடயங்களை கேட்பது. தீமையான விடயங்கள் என்கின்ற போது பிறருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய, பிறரின் மீது உள்ள பொறாமையின் காரணமாக அவருக்கு இப்படி ஆகிவிட வேண்டும், அவர் நாசமாகிவிட வேண்டும், இப்படியான விடயங்கள்லாம் துவாக்களில் எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்ளாது. அடுத்ததாக, ஹராமான சம்பாதனையை சம்பாதித்துவிட்டு அதனால் வரக்கூடிய உணவுகளை உண்டுவிட்டு கேட்கக்கூடிய துவாக்களும் ஏற்றுக்கொள்ளப்படாது. உதாரணமாக, ஒருவர் வட்டி தொழிலை செய்கின்றார். அந்த தொழில் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தில் உணவு உண்டுவிட்டு அவர் துவா கேட்கின்றார். அப்படி கேட்கக்கூடிய துவாக்களும் எப்பொழுதுமே அங்கீகரிக்கப்படாது. அதற்காக அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய வேண்டும். அதன் பின்னர் கேட்டால் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக உங்களுடைய துவாக்கள் கபூலாகும். அடுத்ததாக, பொறுமை இல்லாதவர்களுடைய துவா. நாங்கள் துவா கேட்டவுடன் இந்த துவா உடனே அங்கீகரிக்கப்பட வேண்டும், அங்கீகரிக்கவில்லை என்று சொல்லி அவசரப்படக்கூடாது. துவாவில் எப்பொழுதுமே அவசரப்படக்கூடாது. அல்லாஹ் நம்முடைய துவாக்களை எப்படியும் அங்கீகரிப்பான். எனவே பொறுமையாக அந்த துவாவை கேட்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நமக்கு எப்போது நலவு கிடைக்குமோ அப்பொழுதுதான் அல்லாஹ் அதை அங்கீகரித்து தருவான். எனவே இன்ஷா அல்லாஹ் நம்முடைய துவாக்களில் பொறுமையை கடைபிடிப்பது மிகவும் சிறந்தது. அடுத்ததாக, சலவாத்து கூறாத துவா. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மீது சலவாத்து கூறாமல் ஒருவர் துவா கேட்டுவிட்டால் அந்த துவா அல்லாஹை சென்றடையாது. எனவே நாம் நம்முடைய துவாவை கேட்பதற்கு முன்னர் நபிகளார் மீது சலவாத்தும் சலாமும் உரைத்ததன் பிற்பாடு உங்களுடைய துவாக்களை கேட்டுக்கொண்டால் இன்ஷா அல்லாஹ் அந்த துவாக்கள் அங்கீகரிக்கப்படும். அதே போன்று, முறையை பேணுவதில்லை அல்லது வேகமாக கேட்பது. துவா கேட்பதற்கென்று சொல்லி சில முறைகள் இருக்கின்றது. நம்முடைய முன்னைய வீடியோக்களில் பார்த்திருக்கின்றோம். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மீது சலவாத்து கூறுதல், அதே போன்று அல்லாஹுவை புகழக்கூடிய வார்த்தைகளை கூறுதல், இதன் பிற்பாடு கேட்கக்கூடிய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும். எனவே அவசரப்படாமல் முறையை பின்பற்றாமல் துவாக்களை ஒருபோதும் கேட்காதீர்கள். அடுத்ததாக, சந்தோஷத்திலும் கட்டாயம் நாங்கள் துவா கேட்க வேண்டும். ஒரு சிலரை பார்த்திருப்போம், கவலை வந்தால் மட்டும் தொழுவார்கள், கவலை வந்தால் மட்டும் அல்லாஹ்விடம் துவா கேட்பார்கள். சந்தோஷமான தருணங்களில் அல்லாஹுவை மறந்து விடுவார்கள். அப்படி சந்தோஷத்தில் அல்லாஹுவை மறந்துவிட்டு கவலையின் போது மட்டும் கேட்கக்கூடிய துவாக்களையும் அல்லாஹ் அங்கீகரிப்பதில்லை.
நாங்கள் எப்படி கவலையின் போது இருகரம் மேந்தி அல்லாஹ்விடம் பிரார்த்தனைகளையும் துவாக்களையும் கேட்கின்றோமோ அதே போன்று நம்முடைய சந்தோஷத்திலும் இருகரம் மேந்தி அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற பட்சத்தில் தான் அல்லாஹ் நம்முடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வார். இறுதியாக தொழுகையை கடைப்பிடிப்பதில்லை. ஒருவர் கட்டாயமான பரலான கடமையாக இருக்கக்கூடிய தொழுகையை ஒருபோதும் கடைப்பிடிப்பதில்லை. ஆனால் துவாவை மட்டும் கேட்டுக்கொள்வார். அப்படி கேட்கக்கூடிய துவாக்கள் அங்கீகரிக்கப்படாது. எப்பொழுதுமே சிறப்பு வாய்ந்தது என்னென்று சொன்னால் நம்முடைய தொழுகையின் பின்னால் கேட்கக்கூடிய துவாக்கள் நிச்சயமாக அங்கீகரிக்கப்படும். எனவே தொழுகையை கடைப்பிடித்து துவா கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தொழுகையை விட்டு எப்பொழுதுமே துவா கேட்கக்கூடாது. எனவே மேலே சொல்லப்பட்ட விடயங்களை நீங்களும் செய்து கொண்டிருந்தால் அவற்றை இன்றிலிருந்தே கைவிட்டுவிட்டு அல்லாஹ்விடம் தௌபா செய்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பிரார்த்தனைகளை உறுதியான ஈமானுடன் கேட்டு பாருங்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கூடிய விரைவில் நம்முடைய அனைத்து ஹலாலான தேவைகள் துவாக்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவார். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.